வணக்கம், வெல்கம் டு தி சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த வறுவல் சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சேனைக்கிழங்கு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் வறுவல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஷ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 1/2 கிலோ சேனைக்கிழங்கு, 1/2 எலுமிச்சம்பழம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது எப்படி செஞ்சு ரெடிமேடாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை. ஃபஸ்ட்டு நம்ம சேனைக்கிழங்க தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது அப்படியே நம்ம ஒரு பேனில் எடுத்துடலாம். எடுத்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். நம்ம உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டோம் அப்படின்னா அதில் உள்ள அந்த அரிப்பு தன்மையெல்லாம் போயிடும். இப்போ இதை கொதிக்க விட்டுறலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், இது நல்லா குக் ஆகணும், அது வரைக்கும் இது கொதிக்க விடணும். நல்லா வேகட்டும், அது வரைக்கும் நல்லா அதை கொதிக்க விட்டுருங்க. இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டனால அதில் உப்பு இருக்காது, அதனால் நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இப்போ இதில் எலுமிச்சம்பழத்துலேருந்து சாறு புழிஞ்சு எடுத்து சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருந்தோம்ல, அந்த சேனைக்கிழங்கு எடுத்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அந்த மசாலா வந்து எல்லாத்துலேயும் படும்படியாக நம்ம நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். நீங்கள் வெயிலில் கூட வைக்கலாம், ஆனால் நம்ம ஃபேனில் வச்சாலே போதும். ஒரு 1/2 மணி நேரம் இந்த மசாலா காயணும். இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம ஒரு தோசை பேனில் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இதை தோசை பேனில் ஃப்ரை பண்ணுறேன், நீங்கள் வேறு ஏதாவது பேனில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணலாம், இல்லைனா நீங்கள் இதை டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். நான் இதை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இப்போ இதை தோசை பேன்றனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ண போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா குக் ஆகட்டும் 2 சைடுமே, அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதை நம்ம வந்து தண்ணியில் கொதிக்க விட்டப்பே குக் ஆகிருக்கும். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகணும். நல்லா அந்த மசாலாவில் பச்சை வாசனைலாம் போட்டோம், அது வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். நல்லா 2 சைடுமே மசாலாலாம் குக் ஆகி நல்லா பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடும். திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கலாம், அப்போ தான் குக் ஆகும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த சேனைக்கிழங்கு பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ இதில் 2 சைடுமே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் இதை எடுக்க போகிறேன். மீதம் உள்ள எல்லா சேனைக்கிழங்கையும் நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான சேனைக்கிழங்கு
வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த மல்லி இலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிடலாம். இந்த சுவையான ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்திருங்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள்.